நிச்சயமா சுக்கிர பயிற்சி பேசும். எதனால இந்த வார்த்தை வந்ததுன்னா, இவங்க கேள்வி இருந்த அதாவது 7:30 சனி முடிஞ்சிருச்சுன்னாங்க, ஏன் எங்களுக்கு விடியல் வரல? இந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை வேற வருது. அம்சராஜ யோகம் இப்போ தான் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ராசி இருக்கிற பெண்கள் குறிப்பாக எங்களுக்கு 2வது திருமணம் உண்டா இல்லையா? முதல் திருமணம் இதாயிருச்சு. இந்த ராசி இப்போ குழந்தை சம்பந்தப்பட்டதில் இன்னும் கவனம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியில் இருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப சூப்பரா ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேர்கள் ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் மண்ணுல கலந்தா மாதிரி இருக்கு, உழைப்புக்கேத்த அங்கீகாரமும் இல்லை, ஊதியமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பேசும். எதனால இந்த வார்த்தை வந்ததுன்னா, இவங்க கேள்வி இருந்த அதாவது 7:30 சனி முடிஞ்சிருச்சுன்னாங்க, ஏன் எங்களுக்கு விடியல் வரல? இதுதான் இந்த ராசி அன்பம். பொதுவாக உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியே சுக்கிரனுங்க. பஞ்சமஸ்தானாதிபதி வலுத்திருந்தால் வாழ்வில் அனைத்துமே சுபமாக நடக்கும். அவர் 8ல் கேதுவின் பிடியில் மாட்டினால, அதாவது ரெட்டட்டேர மாட்டில் சுண்டலி கதையாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை விட்டுருச்சு தூவானம் விடலன்ற மாதிரி அவ்வளோ கஷ்டம் இந்த ராசிக்கு. இப்போ அதான் எங்கே மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க ஒர்க்லையா அதில் ஃபேமிலி ரீதியாக சப்போர்ட்டும் கிடைக்கல. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கல, சொந்த பந்தங்கள் புரிஞ்சுக்கல, வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு அப்ரிசியேஷன் இல்லை. இது மாதிரி எல்லா பக்கம் மத்தளத்துக்காக 2 அடி 2 பக்கம் பாங்க இந்த ராசிக்கெல்லாம் பாவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு இதாக சுக்கிரன் அந்த 8லிருந்து வெளியே வருகிற காலகட்டம் வந்தோடனே முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், உங்களுக்கு நடக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறைகிறது, தன்னம்பிக்கை வருது. இந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை வேற வருது. அம்சராஜ யோகம் இப்போ தான் வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் வருது, கௌரவம் வருது. இந்த ராசியை ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ண வேண்டியதுன்னா பார்ட்னர்ஷிப். ஒன்று லைஃப் பார்ட்னர் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர். ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் பார்ப்போம். இந்த ராசிக்கு திருமண காலகட்டம் வந்திருக்கு. இந்த திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தவங்க இப்போ திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தைகள் தொடங்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட முடிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு ஈக்குவல் வைப்ரேஷன் மாதிரி கிடைக்குமா, அதே ஒரு இது கிடைக்குமா, நிறைய பெண்கள் கூட இது மாதிரி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்க வாய்ப்புண்டு. ராசி எங்கன்னா ஒரு சில வருகின்ற வரன் வெளி மாநிலத்திலையோ வெளி ஊரிலையோ வெளிநாட்டிலையோ கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த ராசி ஆண் பெண்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, வரன் இங்கே சர்ச் பண்ணுவாங்க. அந்த ஒரு எப்படி மேட்சிங் பண்ணுறதுங்கிற மாதிரி. ஆனால் இது இறைவன் அவரால் நிச்சயமாக முடியும். இதில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா
திருமணம் நிச்சயமாக இருக்கும். இதில் ஒரு சிலர்லாம் ஆல்ரெடி திருமணமாகி ஒரு சில மனஸ்தாபம் வந்தது. இது காரணம் என்னென்னா ராகு கேதுவின் ஜாலங்கள். 8ஆம் இடத்துல இருந்த கேது தான். பொதுவாக இந்த ராசிக்கு ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு இவங்க சேர்ந்து வாழ வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தான் கைமீறி போச்சு அப்படின்னா அது ஜாதகம் பார்த்துட்டு முடிவெடுக்கணும். ஆனால் நிறைய இந்த ராசி இருக்கிற பெண்கள் குறிப்பாக எங்களுக்கு 2வது திருமணம் உண்டா இல்லையா, முதல் திருமணம் இதாயிருச்சு, 2வது திருமணம் உண்டா இல்லையான்னு சொல்லுங்க மாதிரி. இப்போ அதுக்குண்டான காலகட்டம் வருது. நல்ல வரனாக எந்த திசையிலிருந்து வரும்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராசிக்கு சொத்து வாங்கும்போது இப்போ வாங்க போகிறாங்க, பிறந்த ஊருட்டு வெளியூரில் வாங்கணும். சொத்து வாங்கும்போது ஒன்று கவனிச்சுக்கணும், தெற்குன்னு ஒரு காட்டுதுங்க. ஒன்று தெற்கு பார்த்த சைட்டாக இருக்கலாம், இல்லை அந்த ஊரின் தெற்கு பகுதியாக இருக்கலாம். இப்போ சென்னைனா சவுத் மெட்ராஸ் மாதிரி, இப்போ கோயம்புத்தூர்னா சவுத்து இது மாதிரி. அப்போ அந்த ஊரின் தெற்கு பகுதி, இல்லை வீட்டு தலைவாசல் தெற்கு பக்கம் ஏதோ ஒரு தெற்குன்னு காட்டுது. வாசல் சிறப்பு ஏதோ ஒரு தெற்குன்னு இந்த கோச்சாரத்தில் இப்போ காட்டுது. அப்போ அந்த மாதிரி வருது. ஜாதத்துக்கு மேட்ச் ஆனால் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு வண்டி வாகனங்கள், பெண்களாக இருக்கிற வண்டி வாகனம் ஓட்டி பழகணும். இடம் வீடு சொத்து அமைய வருது. கடனே அடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தான் அந்த சொத்து வாங்குறதுக்கு மட்டும் கடன் வாங்குவாங்க. இதுதான் இந்த ராசி. இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதில் இன்னும் கவனம். ஏன்னா இந்த ராசி பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரெடி குழந்தை கன்சீவாய் மிஸ்கரேஜ் ஆனது பல பேர். ஏன்னா 5, 8ல் தோதம் வரும்போது ஒரு டைம் 2 டைம் இதானால் பரவாயில்ல, நிறைய டைம் நடந்து அதாவது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்து அப்போ சொந்த பந்தக்கிட்ட ஃபேஸ் பண்ண முடியாமல், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது முன்னாடி போக முடியாமல் இதை கேட்டுருவாங்களோ, இந்த கணவன் மனைவி அந்த நெருக்கங்க ரொம்ப மன நெருக்கடியில் இருந்தாங்க. இப்போ அதுக்குண்டான விடிவு காலம் வருது. ஒரு நல்ல நேரம் பிறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தால் அந்த குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணிக்கிறது. இது 2 பேர்த்த ஜாதகத்தை வச்சு டிசிஷன் எடுக்கணுங்க. ஆண் பெண் 2 பேரும் ஜாதகத்தை வச்சு முடிவு எடுக்கணும். அதை பார்க்கணும். இப்போ வேலை தான் நமக்கு 6ஆம் அதிபதி 7ல் வந்து குருபார் வந்தனால வேலை உண்டு, வேலையில் முன்னேற்றம் உண்டு, ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. வேலையும் தொழிலும் சிறப்பு. இதை விட்டுட்டா மிகப்பெரிய நேரம் திருப்பி கோல்டன் டைம் வராது. சூப்பர் சார். இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேயர்கள் வந்து வணங்க வேண்டிய ஸ்பெஷலான தெய்வம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக இந்த நேரத்தில் இவங்க வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெண் காவல் தெய்வங்கள். இப்போ சப்த கன்னிகள், கன்னிமார் தெய்வங்கள் வந்துருவாங்க. அந்த ஊர் எல்லையில் இருக்கிற பெண் காவல் தெய்வங்களாக இருக்கும். கூரை இல்லாத அலங்காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு தெய்வங்களாக இருக்கும். அந்த தெய்வத்தை இப்போ பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களை காத்து ரட்சிக்கும், கூடவே வந்து உதவி செய்கிற அளவுக்கு இருக்கு. இந்த ஆடி மாதம் ஒட்டி தானே வருது, அம்பாள் வழிபாடு தானே, உங்களுக்கு அவங்க தான் காப்பாற்ற போறாங்க. இருக்கும். சூப்பர் சார். இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் வந்து ரொம்ப அழகா ஒரு புக் வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் 2த்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.